ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் நயா படோசி. இது ஒரு ரொமான்டிக் படம்ன்றதுனால பெரியவங்க மட்டும் பாருங்கள், மறக்காமல் ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. இந்த கதையோட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு வேலைக்காரம்மா ஒரு வீட்டில் போய் கதவை தட்டுறாங்க. அந்த வீட்டில் ஒரு பையன் இருக்கிறாரு. அவரு தான் இந்த கதையோட ஹீரோ. வேலைக்காரம்மா ரொம்ப நேரம் கதவை தட்டியும் திறக்க மாட்டேங்கிறாரு. என்னடான்னு பார்த்தா இவர் பேயின்னு பயந்துக்கிட்டு மூலையிலேயே உட்காந்துட்ருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா சாவி வச்சுருக்கும் போல் திறந்துட்டு உள்ளே போகுது. உள்ளே போய் பார்த்தா அவர் பயந்துட்டு கத்துறாரு, பேய் வந்துருச்சுன்னு. அதுக்கப்புறம் அந்த அம்மா என்னாச்சுங்க, எங்கே இருக்குது பேய் அப்படின்னு கேட்க, பேய் நீ தான் பேய் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டு இருக்குல்ல, அந்த வீட்டில் யாருமே இல்லை, நான் நைட்டில் யாரோ பேசுகிற மாதிரியே எனக்கு கேட்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே அந்த வேலைக்கார அம்மா சிரிக்கிறாங்க. எதுக்காக சிரிக்கிற நீ அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, பக்கத்து வீட்டில் இப்போ தான் புதுசாக ஆள் குடி வந்திருக்குறாங்க, அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் பயந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்குறாங்க. சரி நீ போய் வேலையை பாருன்னு சொல்லி அந்த அம்மா அனுப்பிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரி வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்து வீட்டுக்கு போகிறாங்க. அங்கேயும் வீட்டு வேலை அவங்க தான் செய்வாங்க போல். புதுசாக குடி வந்திருக்க அந்த வீட்டுக்கார அம்மாட்ட பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் காலையில் அந்த பையன் பயந்துதை சொல்லி இவங்க 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்க பெரிய பையனாட தெரியுறான், பேய் பார்த்து பயந்துட்டு இருக்கிறாங்களா என்னமோ அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேலைக்காரி அவங்க வீட்டில் இருக்க வேலையை பார்க்க போயிடறா. அப்புறம் அடுத்த நாள் இந்த பையனோட வீட்டுக்கு போகிறா. வந்துட்டு நேற்று அங்கே பேசி சிரிச்சதெல்லாம் இவங்ககிட்ட சொல்ல, இவன் அப்படியா என்னை பற்றி எல்லாம் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, சரி என்னை பற்றி சொன்னீங்க, அவங்கள பற்றி ஏதாவது எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி வேலைக்காரியை கேட்குறா. பக்கத்து வீட்டு குடி வந்திருக்காங்களா, அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா சீக்கா. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்காரன் என்ன பார்க்கல, அவங்களுக்கு குழந்தையும் இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு என்னமோ அவங்க வீட்டுக்காரர் தான் வீக்காக இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த வேலைக்காரி சொல்ல, இவன் உடனே அவங்கள பற்றி யோசிக்கிறான். அப்புறம் இந்த வேலைக்காரி இவங்க வீட்டில் வேலையை முடிச்சுட்டு அப்புறம் பக்கத்து வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. உள்ளே லேப்டாப்பில் சார்ஜர் போட்டுருப்பாங்க போல். பேசிக்கிட்டே போனாலும் அதை கவனிக்காமல் லேப்டாப் கீழே விழுந்து உடஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்காரம்மா சத்தம் போட, கவலைப்படாதீங்க, பக்கத்து வீட்டுக்கார பையன் லேப்டாப் பற்றி எல்லாம் தெரியும், அவன் சரி பண்ணி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி அங்கே இந்த லேப்டாப் எடுத்து கிளம்புறாங்க. அப்புறம் அந்த பையன் லேப்டாப் சரி பண்ணிட்டு இருக்கிறான். அப்படியே பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த சீக்காவையும் ஒரு பார்வை லுக் விட்டுட்டுருக்குறான். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்காரம்மா டீ போட்டுக்கிறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா இடையில அவங்க சேரீ சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி மேலே கையை வச்சுருப்பான். அதுக்குள்ளே அந்த அம்மா குறுக்க ஓடி வந்துடும். அப்புறம் சீக்கா அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்கள் கூட யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இங்கே யாரும் இல்லை, எனக்கு அப்பா மட்டும் தான் இருக்காங்க, அவரும் ஊரில் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது இருக்கான்னு சொல்லி அந்த அம்மா கேட்க, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, ஆனால் கூட இல்லை, என்னோடய கனவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, அந்த அம்மா லைட்டாக லுக் விடுது. அப்புறம் லேப்டாப் சரி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்றான். அப்புறம் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த பையன் அப்படியே வாசல்லே எட்டி பார்த்துட்ருப்பான். இந்த வேலைக்காரியும் பார்த்துட்டு, யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, யாரும் வரப்போகிறான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படியே வெயிட் பண்ணி. அப்புறம் அந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த வேலைக்காரி பக்கத்து வீட்டுக்கு போகிறா. அங்கே போய் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த வீட்டில் இருக்க அந்த பொண்ணு வாசலே பார்த்துட்டு யாருக்கோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அப்போ அந்த வேலைக்காரி கேட்குறாங்க, யாருக்காகம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுது. அங்கே ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, இங்கே நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சக்கரை ஆர்டர் பண்ணியிருந்தேன், வரும்னு பார்த்துட்ருக்கேன், அதான் வரல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, இந்த வேலைக்காரி பார்த்தீங்கன்னா, எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பக்கத்து வீட்டில் போய் வாங்கிட்டு வாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிவிட்டு அவளும் ஒரு கப் எடுத்துகிட்டு சக்கரை வாங்கிறது பக்கத்து வீட்டுக்கு போகிறா. உள்ளே போனோடனே, வாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை, சக்கரை வேணும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவாள். அப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு சின்ன ரொமான்டிக் நடந்துடும். அப்புறம் அங்கேருந்து உடனே அவள் கிளம்பிடுவா. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவன் வீட்டுக்கு அவன் வருவான். உள்ளே வந்து என்ன வேணும்னு அவன் கேட்க, எனக்கு கொஞ்சம் டீ தூள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வரான். சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போகிறா. அப்புறம் உள்ளே போய்ட்டு 2 பேர் சம்பவம் செஞ்சுட்டு வந்துடுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா சம்பவம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் வேலைக்காரி வருவாங்க. என்ன இன்றைக்கி ரொம்ப லேட் ஆச்சுன்னு சொல்லி அந்த சீக்கா கேட்க, அது ஒன்றும் இல்லாமல் கொஞ்சம் வேலையாக இருந்தது அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் 2 பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. 2 பேர் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேலைக்காரி இருந்துட்டு அவங்ககிட்ட கேட்குறாங்க, நான் லேட்டாக வந்தது உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த வேலைக்காரி செல் எடுத்து காட்டுறா. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க சம்பவம் செஞ்சுருந்த வீடியோவை எடுத்து வச்சுருப்பா. அதை காட்டி, பார்த்தீங்களா நான் வராதனால உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்ல, இது எதுக்கு வீடியோ எடுத்து வச்சுருக்கிற, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி வேலைக்காரிக்கிட்ட அந்த அம்மா கேட்க, அப்புறம் சீனை அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு அந்த பையனோட ரூமில் காட்டுறாங்க. அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கமே வரல, புரண்டு படுத்துட்ருக்குறான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காலிங் பெல் யாரோ அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த பக்கத்து வீட்டுக்கார சீக்கா. என்னாச்சு இந்நேரத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை, எனக்கு தூக்கம் வரல, அதுதான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி வாங்கன்னு சொல்லி கூப்பிட, பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்காரியும் வரா. எவ்வளோ எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நேற்று காலையில் நம்ம சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவள் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறா, காசு ஏதாவது வேணுமான்னு நினச்சி தான் அவள்கிட்ட கேட்டேன், ஆனால் அவள் இருந்துக்கிட்டு
உங்கள் 2 பேர்த்து கூட நானும் வருவேன், எனக்கு நைட்டு அந்த சம்பவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவள் கேட்க, அதுக்கப்புறம் இவளும் ஒத்துக்கிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்குறா. அவன் முதல்ல என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, இதனால் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு இதனால் பெனிஃபிட் தான், நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் நைட்டு நல்லா சம்பவம் பண்ணிடுறாங்க. இதோட இந்த கதை முடியுது.